கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. அதிகாலை வேளையிலே தேனிலிட்ட பணியாரம் போல தேவனுடைய வார்த்தை உங்கள் காதிலே ஒலிக்கும்போது அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். காரணம், இயேசுடைய வார்த்தையிலே வல்லமை, இயேசுடைய வார்த்தையிலே ஜீவன், இயேசுவின் வார்த்தையிலே உயிர். இந்த உயிருள்ள வார்த்தை உங்களை நடத்தும். இந்த நாளுக்குண்டான தேவ வார்த்தை, இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 58:11. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அன்பார்ந்தவர்களே, நாம் பிறந்தது முதல் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். இந்த நாளிலே அதினதின் காலத்தில் சரியான வேலையிலே கர்த்தர் நம்மை தேற்றுகிறவர், நடத்துகிறவர், நித்தமும் நம்மளை நடத்துகிறவர். இப்போ இன்றைக்கி இருக்குன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை, டீ காபி தேவை, எந்தெந்த பிரச்சனையை சமாளிக்கணும், யாருக்கு பணம் கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா தேவைகளையும் கொடுத்து நடத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இதை நினைக்கும் போது மனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை நித்தமும் நடத்துவார் கர்த்தர். மாத்திரமல்ல, இந்த ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். இந்த ஆத்துமாவில் பல துக்கங்கள், பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள் இருந்தால் திருப்தி இல்லாத இருக்கு. ஆனால் திருப்தி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டால் திருப்தி ஆகும். இன்றைக்கி இந்த ஜீவனோட வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. நித்தமும் உங்களை நடத்தி ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். அதனால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உண்டான தேவைகளை கண்டிப்பான முறையில் கர்த்தர் உங்களை சந்திப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். இன்றைக்கி என்னென்ன தேவை, இன்றைக்கி யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து உங்கள் ஆத்துமா திருப்தியாக்கி நடத்துவார். தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேற்றவாளனே, விண்ணக தந்தையே, பரிசுத்த ஆவியானவரே, கரைபிடித்த நாயகரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, இரக்கத்தின் சொருவியே, அப்பா உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நித்தமும் எங்களை நடத்தி எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குற தேவனே, இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரை நித்தமும் நடத்துங்கப்பா. இன்றைக்கு உண்டான எல்லா தேவைகளை சந்திங்க தகப்பனே. இன்றைக்கி யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், எப்படி பேசணும், இன்றைக்கி எங்கெங்கே என்ன எல்லா காரியத்தையும் எல்லா பொருளாதார தேவைகளை சந்தித்து நீங்கள் நடத்துங்க. மாறாக இந்த ஆத்துமா திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம் நீங்கள் தான் தகப்பனே. உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருந்து சொன்னீங்களே தகப்பனே. இந்த ஆத்துமா திருப்தியாக்கி ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்க போகிறதுக்கு நமக்கு ஸ்தோத்திர நன்றி. இந்த வாழ்த்து கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.